ஹலோ கைஸ், டுடே எங்கே வந்திருக்கிறோன்னா சிங்கப்பூரில் புதுசாக டூரிஸ்ட் பிளேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ரெயின் ஃபாரஸ்ட். அதாவது நம்ம ஜூக்கு போயிருப்போம். ஜூவில் பார்க்குறத விட அதில் கேஜிலலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்துட்டு ஃப்ரீயாக ரோம் பண்ணுற மாதிரி அதோட என்வரான்மெண்ட்டில் வச்சுருக்கிற மாதிரி பில்ட் பண்ணியிருக்கிற ஜூக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இது உண்மையான ராக்கான்னு பார்த்தா இது உண்மையான ராக்கே இல்லை. நம்ம கிளம்பி கரெக்டாக கத்தீப் எம்ஆர்டி ரீச் ஆகிட்டோம்னா கத்தீப் எம்ஆர்டியில் இருந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு பஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நேராக மண்டே ஜூக்கு போகிற மாதிரி. அதுக்கு நம்ம சார்ஜ் வந்துட்டு $2 பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு. நீங்கள் பேமெண்ட் வந்து எதுனாலும் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டில் டெபிட்டில் எதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம மண்டே ரீச் ஆகுதுமே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே நம்ம இறங்கிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பேர்ட் பர்டேஸ் அண்ட் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கி நம்ம லெஃப்ட் சைடில் போனால் பேர்ட் பர்டேஸ், ரைட் சைடில் போனால் வைல்ட் லைஃப் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம போகிறது வந்துட்டு ரைட் சைடில் போகிறோம். ஏன்னா நாங்கள் பேர்ட் பர்டேஸ் வந்துட்டு ஆல்ரெடி போயிருக்கோம். பேர்ட் பர்டேஸ் தான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு நிறையா வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க அண்ட் எல்லாமே கேஜில் வச்சுருக்க மாட்டாங்க. கேஜுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே ரீச் ஆகுதுமே சிங்கப்பூர்லேயே சூப்பராக பில்டு பண்ணியிருக்கிற கேவ் செட்டப்பில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே ரெஸ்டாரண்ட் போனாலும் போய்க்கலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ரெஸ்டாரண்ட் போகலான்னு வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஜூக்குள்ளே நடக்கிற மாதிரி ஃபீலிங்கே இருக்காதுங்க. எப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியே செட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் நார்மல் ரோடெலாம் இருக்காது, சும்மா கல் இதாக தான் இருக்கும். நடக்க முடியாதவங்க வயசானவங்கலாம் வர முடியாதுங்க. டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 பேருக்கும் சேர்த்து $75 கிட்ட வரும். வீக்கெண்டில் வீக் டேயில் பார்த்தீங்கன்னா $65 வரும். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வீக்கெண்டு தான். ஆனால் எங்கிட்ட வந்துட்டு ஆஃபர் இருக்கிறதுனால எங்கள் 2 பேருக்குமே சேர்த்தே $54 தான் வந்தது. மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா ஆக்சுவல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா இதில் ஃபுல்லாக தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். இப்போவுமே அப்படி தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் அப்படியே வந்ததுமே இந்த கேவ் தான் வரும். ஸோ இது என்னென்னா அதில் ஃப்ராங்காஸ் லாங்கோஸுங்கிற ஒரு குரங்கோட வகை இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னால தெரியும். இதுக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய பிளேஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இதை தாண்டி அதெல்லாம் வர முடியாது. இதில் அதை விட நீங்கள் வந்துட்டு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மவுண்டன் கிளைம்பு அந்த மாதிரி ஆக்டிவிட்டியுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு வீல் சேர் ஆக்சசபிள் பிளேசஸ்மே இருக்கும். ஆனால் அது வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையலில் இருக்காது. செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு வாக்கவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்படி போகிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லவே இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாக்கவே இருக்கும். அப்படி போனீங்கன்னா நீங்கள் வீல் சேரில் குழந்தைகள் வச்சுருப்பவங்க, நடக்க முடியாதவங்க வந்துட்டு அப்படி போகலாம். இப்படி நீங்கள் த்ரில்லிங்காக போனோம் அப்படின்னா இந்த சைடில் வரலாம், ரோடே இல்லாமல். நீங்கள் சாப்பாட்டு ஐட்டம் எதுவுமே நம்ம உள்ளே கொண்டு போக முடியாது, ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்துடும். அங்கே நீங்கள் தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ இனிமேல் தான் ஆக்சுவல் ஜூஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மான்லாம் வந்துட்டு சும்மா வெளியே அப்படியே விட்டுருக்காங்க. இது வந்து சும்மா நடந்து கூட போகலாம். இந்த மாதிரி எந்த வேலி எதுவுமே கிடையாது, அது பாட்டுக்கு போகலாம் அப்படியே.
நாங்கள் ஃபுல்லுமே வைல்டு ட்ரைலே தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா காடு மாதிரியே ஃபுல்லாக ஃபீலாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த செட்டப்லேயே வச்சுருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே. இதை பார்த்தீங்கன்னா இதில் நோட் போட்டிருக்காங்க பாருங்கள், வித் லாட் ஆஃப் லக் த டைகர் மே ஃபைண்ட் யூ ஃபர்ஸ்ட். இதை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா மேபி டைகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா டைகருமே இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் தான் வச்சுருக்குறாங்க. அடுத்த நோட்டு பாருங்கள், கீப் யுவர் ஐஸ் ஷார்ப், யூ மே ஸ்டாம்பிள் அப் அந்த டைகர் பை சான்ஸ். நீங்கள் இதை தாண்டி குதிச்சிங்கன்னா மேபி டைகரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இது ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. பார்த்தீங்கனாலே அதில் சைன் போர்டை பார்த்தீங்கன்னா இந்த இதை கிராஸ் பண்ணிங்கன்னா டைகர் இருக்கும், நீங்கள் இதனால் கிராஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்காங்க. வேலி பார்த்தீங்கன்னா வேலியே இல்லை, சும்மா சின்னதாக இருக்குது. ஒருத்த காலை எடுத்து உள்ளே வச்சாலே தப்பிச்சு போயிடலாம், அப்படி தான் இருக்குது. இது உண்மையான ராக்கான்னு பார்த்தா இது உண்மையான ராக்கே இல்லை, இது வேறு என்னதோ. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஜூவோட மெயின் அட்ராக்ஷன் வந்துருக்கோம், டைகர் வாழ்கிற இடம். டைகருமே ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸில் அதோட என்வரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்த டைம் மதியானம் டைம்ன்றதுனால புலிலாம் நல்லா தூங்கிட்டு இருந்தது. நாங்களும் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்தோம் முழிக்கும்னு, அது முழிக்கவே இல்லை, நல்லா தூக்கம். இது ரொம்ப நியூ ஜூன்றதுனால கொஞ்சம் அனிமல்ஸ் தான் இருக்கும். மெயினே டைகர் மட்டும்தான். டைகர், அதுக்கப்புறம் ஒரு க்ரொக்கடைல், அதுக்கப்புறம் பியர், அவ்வளோதான் மெயினே. மிச்சது எல்லாம் சும்மா சின்ன சின்ன இதுதான். இதை தாண்டி சின்ன குழந்தைகள் ஆடுற மாதிரி நிறைய அட்ராக்ஷன் வச்சுருப்பாங்க, அதுதான் எங்கள் மெயினே. சின்ன குழந்தைகள் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வர்றது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் கேவ். இந்த கேவ் வந்துட்டு 3D டெக்னாலஜியால் பில்டு பண்ணது. ஆக்சுவலாக முழு கேவ்ஸ்ன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்டு ஃபேமஸ். அதை அப்படியே 3D ஃபார்மேஷனில் எடுத்து அதை அப்படியே இங்கே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக பில்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து அங்கே முழு கேவ்ஸில் என்னென்ன அனிமல்ஸ், என்னென்ன இன்செக்ட்ஸ்லாம் இருக்குமோ எல்லாமே அதோட ஹேபிட்டேட்லேயே அவங்க இதை வச்சுருக்காங்க. இதுக்குள்ளாரவே ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம லாஸ்ட்டாக போய் சாப்பிட போகிறோம். ஃபைனலாக நல்லா சாப்பிட்டு பில்லு பே பண்ணிட்டு அப்படியே கிளம்புற டைமாக வந்துருச்சு. கேவ் செட்டப்பில் சூப்பரான டைனிங் வச்சு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வெளியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான் ஆகுது சுற்றி பார்க்கவே. அண்ட் நிறையா அனிமல்ஸும் இல்லை, கொஞ்சம் மோஸ்ட்லி எம்டியாக தான் இருக்குது. இன்றைக்கி வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.